இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். சிவப்பு அவலை வச்சு ஒரு கார உப்புமாவும் ஒரு ஸ்வீட் ரெசிபியும் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பேப்பர் சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். கெட்டியான அவலும் இருக்கும். பேப்பர் அவலுங்கிறதுனால நம்ம இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை தண்ணியில் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணாலே போதும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு வச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு இந்த அவல் வந்து ரெடி ஆயிரும். கெட்டி அவலாக இருந்தால் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தான் நம்ம உப்புமா பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து லேசான பேப்பர் அவல் தான். அதனால் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவலில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், தண்ணியே இல்லாமல். இப்போ இந்த அவலை நம்ம உப்புமாவோ இல்லைன்னா ஸ்வீட்டாக ஒரு ஸ்நாக்காவோ வந்து பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம ரெடி பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் வெள்ளை அவல்லையும் இந்த உப்புமா வந்து செய்யலாம். நான் சிவப்பு அவலில் தான் செஞ்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் பொரிஞ்சது கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இந்த மாதிரி தேவையானதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கார உப்புமானதுனால நம்ம வந்து இதில் இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அந்த மாதிரி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கும் போது உப்புமாலாம் சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால் அது மாதிரியெல்லாம் சேர்த்துக்கலாம். காலையில் அவசரமான டைமில் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா நம்ம அவல் வச்சு இந்த உப்புமா வந்து செய்யலாம். இந்த அவலில் கார உப்புமா கூட செய்யலாம், இனிப்பு உப்புமா எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். கார உப்புமாவை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இனிப்பு உப்புமா நான் அடுத்த ரெசிப்பியில் வந்து போட்டிருப்பேன். அது வந்து நம்ம ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ரொம்ப நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த அவலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாயோட அந்த அவலை ஒரு 2 செகண்ட் மிதமான தீயில வச்சு கலந்து விட்டால் போதும். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி ஆயிடும். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு ஆஃப் பண்ணிட்டால் போதும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நம்ம இதில் சேர்த்துருக்க அந்த கடலைப்பருப்பு, நிலக்கடலை அது வச்சே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கெட்டி அவலில் செய்கிறதுக்கு இந்த உப்புமா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த பேப்பர் அவலில் செய்யும் போது நம்மளுக்கு அதிக நேரம் ஆகாது. வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ இனிப்பு அவல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்திருக்கேன். அதையும் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் இந்த அவலை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது கூட நம்ம இனிப்பு அவல்ங்கிறதுனால தேவையான அளவு வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எதுனாலும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும்போது இதெல்லாம் சேர்க்கணும். அவலில் வந்து ஈரப்பதத்தோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி கொலன்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கணும். அதனால் வந்து நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, நெய் வந்து கொஞ்சம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் ஸ்வீட் அவல் வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்கள் வெள்ளை அவல்லையும் செய்யலாம், இல்லை சிவப்பு அவலில் கூட செய்யலாம். இந்த மாதிரி நல்லா ரெடியானதும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கடைசியாக மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நட்ஸ் ஏதாவது முந்திரி, பாதாம் அந்த மாதிரி நட்ஸ் கூட நம்ம மேலே சேர்த்துட்டு கொடுக்கலாம். இது மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க.